இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் சப்பாத்தி மேக்கிங் வீடியோவில் சொன்ன மாதிரி சப்பாத்தி கூட அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்தி கூட மட்டும் இல்லாமல் நான், ரோட்டி, ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு எல்லாத்துக்கூடையுமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நிறைய பேர் வந்து பன்னீர் பட்டர் மசாலா வீட்டில் செய்கிறது ரொம்ப கஷ்டம், நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனால் மட்டும்தான் நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எந்த ரெடிமேட் மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முதல்ல 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 6 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இது கூட 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது கூடவே எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு இது கூடவே ஒரு 5லேருந்து 6 முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்கறதால நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து நல்லா க்ரீமியாக இன்னும் நிறைய டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்ட பிறகு நம்ம மசாலா இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்ட பிறகு இது கூடவே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணுறதால எந்த ஒரு டைஜஷன் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். நீங்கள் இதில் மட்டும் இல்லாமல் வீட்டில் நீங்கள் என்ன ரெசிபி செய்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக சீரகத்தூள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா நிறைய டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இது வந்து பார்த்துக்கும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் அந்த ஜார் வாஷ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலா பேஸ்ட் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா கொதிக்கும் போது ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிரும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டீங்க அப்படின்னா மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை க்யூபாக கட் பண்ணி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் சேர்த்துட்ட பிறகு எதுவும் மிக்ஸ் பண்ணி விட வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், இல்லைனா பன்னீர் வந்து உடஞ்சிரும். பன்னீர் சேர்த்த பிறகு ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுடலாம். பன்னீர் வேகிறதுக்காக இந்த 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பன்னீரும் நல்லா குக் ஆகிட்டு இருக்கும். இந்த ஸ்டேஜில் ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மேத்தி அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாமே வந்து ஆட் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணதால் இது கூட 2 பீஸ் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாததால் நம்ம இந்த பட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
கூடவே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து நம்ம பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம க்ரீமியான டேஸ்டியான எல்லாருடைய ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் சப்பாத்தி செய்யும்போது எப்போவுமே போரிங்காக ஒரே சைட் டிஷ்ஷாக செய்யாமல் இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க. சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்யறது அப்படின்ற வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அதோடைய லிங்க்கை நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.